அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. போன கிளாஸில் கூட ஒரு அம்மா என்னை கேட்டாங்க, சாமி நீங்கள் அதிகமாக ஆண்களை பற்றி பேசுகிறீங்க, பெண்களை பற்றி பேசுறதில்ல, விந்துவை பற்றி பேசுகிறீங்க ஆனால் எங்களை பற்றி பேசுறதில்லைன்னு. அப்போ நான் சொன்னேன், ஆண் பெண் சமம்ன்றது எனக்கு சமம். ஆனால் உன் பக்கத்தில் இருக்கிற ஆணுக்கும் நீயும் சமமானு யோசித்து பாருங்க. இல்லையா? சமம் இல்லை. அப்போ வேற்றுமை இருக்குது. அப்போ வேற்றுமை இருக்கும்போது அந்த இடத்துல நான் எப்படி பேசணும், என்ன பேசணும் தான் பேசணும். இப்போது பட்டினத்தார் பல பாடல்களை பாடியிருக்கிறார், பத்ரகிரி பல பாடல்களை பாடியிருக்கிறார். நான் பட்டினத்தாரை பற்றியும் கிளாஸில் பேசுகிறேன், பத்ரகிரியை பற்றியும் பேசுகிறேன். ஆனால் சில பாடல்களை பேச முடியாது. ஏன்னா அவர் பாடினது உண்மை, ஆனால் அந்த உண்மையை இந்த இடத்துக்கு உபயோகப்படுத்த முடியாது நான். அது மாதிரி இந்த பெண்கள் ஏன் அதிகம் இல்லை நம்ம ஆசிரமத்தில், ஆண்கள் ஏன் அதிகம் அப்படின்னீங்கன்னா, பெண்களுக்கு இயற்கையாகவே மனசுக்குள்ளே ஒரு அச்சம். இன்றைக்கி இருக்கிற ஆன்மீக நிலை. ஆமாங்க. இங்கே போனால் அந்த ஆசிரமம் எப்படி இருக்குமோ, ஏதாக இருக்குமோ, அந்த குரு எப்படி இருப்பாரோ, அங்கே இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்களோ அப்படின்ற ஒரு அச்சம் பெண்ணுக்கு. சரி, பெண்ணுக்கு மட்டும்தான் இந்த அச்சமானா, பெண்ணை கட்டிக்கிற கணவனுக்கும் அந்த அச்சம் உண்டு, தாய் தகப்பனுக்கும் உண்டு. ரெண்டாவது, தனிமையில் ஒரு பெண்ணு பயணம் பண்ணும்போது அவங்க பயப்படுறாங்க. ஆண்களுக்கு அந்த பயம் இல்லை, தனித்து வராங்க, தனித்து போகிறாங்க. போன மாதம் கூட ஒரு அம்மா நாமக்கல்லேருந்து ஒரு பொண்ணு தனிமையில் வந்துட்டாங்க. அப்புறம் உபதேசமெல்லாம் கொடுத்து அவங்கள இங்கே தங்கிடுமா, காலையில் நான் வண்டி எடுத்து சொல்கிறேன் அப்படின்னு. அப்புறமா கோயம்புத்தூர் நம்ம சீடருங்க 2 பேர் போகிறாங்க காரில். சரி, நான் அவங்க காரில் அவங்கள கூப்பிட்டு அவங்க காரில் உட்கார வச்சு அமுச்சிட்டு அவங்கள இறக்கிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு பண்ணாங்க. இது மாதிரி ஒரு ஆண்கள் போகும்போது பயம் இல்லை, பெண்கள் போகும்போது பயம். அதே மாதிரி ஆண்கள் வரும்போது அவங்களுக்கு பயம் இல்லை, பெண்கள் இங்கே வரும்போது அவங்களுக்கு பயம். ஆனால் இங்கே வந்து பார்த்த பிறகு, ஐயோ இது ஒரு குடும்பம், இந்த ஆசிரமே இல்லை. கௌசல்யான்னு ஒரு அம்மா கோயம்புத்தூர்லேருந்து வந்தாங்க. அந்த அம்மாவும் இன்னொரு அம்மா 2 பேர் தான் வந்தாங்க முதல்ல. அந்த அம்மா வந்து பிஎஸ்என்எல்ல வேலை செய்கிறாங்க. அவங்க வீட்டுக்காரர் வந்து கனரா பேங்க்கில் மேனேஜர் ஆகுறாரு. அவங்க முதல்ல வரும்போது ஆசிரமத்துக்கு போகிறேன், அவங்க ஏன்னா கோயம்புத்தூரில் எல்லா ஆசிரமும் போயிருக்காங்க, ஆசிரமத்துக்கு போகிறேன்னு வந்துட்டாங்க. இங்கே வந்துட்டு உபதேசம் எல்லாம் வாங்கி போகும்போது சொல்கிறாங்க, நாங்கள் வரும்போது ஆசிரமத்துக்கு வந்தோம் சாமி, போகும்போது தாய் வீட்டிலேருந்து போகிற மாதிரி இருக்குது அப்படின்னாங்க. ஏன்னா இங்கே வந்து அந்த வேற்றுமையே கிடையாது. நீ ஆசிரமத்துக்கா உபதேசம் வாங்கி வந்துட்டியா, சீடரா தூரம் நில்லு, நாங்கள் ஆசிரமம் வச்சா நாங்கள் உரிமை, அதெல்லாம் கிடையாதுங்க. எல்லாரும் ஒன்றா இருக்கணும், அதுதான் என் வழிபாடு. நீ ஒதுங்கி நிற்கிறதோ நான் ஆடம்பரம் பண்ணுறதோ இருக்கக்கூடாது, எல்லாரும் ஒன்றா இருக்கணும். ஆனால் இதெல்லாம் நான் சொல்ல நல்லா இருக்குது. ஆனால் பெண்கள் வர்றது இன்றைக்கி முன்னையை விட இப்போ பெண்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 பொம்பளைங்க இருக்கிறாங்க. இங்கிலாந்துலேருந்து பார்த்துருப்பீங்க, வதனின்னு ஒரு பொம்மை தனிமையில் வந்தது. அது ஆசிரமம் தெரியாது, ஒன்றுமே தெரியாது, தைரியமாக ஒண்டியாக வந்தது. காலையில் 8 மணிக்கெல்லாம் வந்தது. நான் உள்ளேருந்து வரேன், வந்து காலை பிடிச்சின்னு ஓன்னு அழுவுது. நான் சொன்னேன், அழுவக்கூடாது, சிரிக்கணும், சிந்திக்கணும். சிரித்தா மட்டும் போதாது, சிந்திக்கணும். அழுவுற இடமில்லை இதுன்ட்டு. இன்றைக்கி 4 முறை வந்து போயிடுச்சு. அது மாதிரி சில பெண்கள் வராங்க, இன்னும் மேலும் வரணும். எல்லாரும் ஒரு நல்ல இறை வழியை தேடணும், மனசை திடம்படுத்தணும். ஏன்னா இன்றைக்கி கணவன் மனைவி 4 ரூபா கணவன் சம்பாரித்து கொடுக்குறாரு, 2 குழந்தைங்க இருக்குது, சந்தோஷமாக இருக்கிறோம். திடீர்னு அது ஏதோ ஒரு பிரச்சனை வந்துட்டு பிரியிற காலத்தில் நம்ம மனம் தடுமாறி போகுது. அதனால தான் நான் சொல்லுவேன், பெரிய ஞானி ஆகாத, பெரிய கடவுள் ஆகாத, திடமான மனுஷனாக வாழணுன்னா உன்னை நீ அறிய கற்றுக்கோ அப்படின்னுவேன். என்ன மறந்துடு, குருன்றதை மறந்துடு, உன்னை நீ அறிஞ்சிக்கோ. உன்னை அறிஞ்சிக்கிட்டீங்கன்னா உனக்கு தள்ளாட்டம் வராது. அதுக்கு இந்த பாதை அவசியம் அப்படின்னுவேன். ஏன்னா இந்த மனதிடம் படுறதுக்கு இதுதான். எவ்வளோ வசதிகள் இருந்தாலும் ஒரு நாள் குடும்பம் உன்னை வெளியே தள்ளும். இப்போது நம்ம அப்பா அம்மா நம்மளை கல்யாணம் பண்ணும்போது அவங்க உள்ளே இருந்தாங்க, நம்ம கல்யாணம் பண்ண நம்மளை உள்ளே விட்டுட்டு அவங்க வெளியே வந்தாங்க. நாளைக்கு நம்ம பிள்ளைங்களாம் அதானே பண்ண போகிறோம். அப்போ நம்மளை வெளியே உட்காரும்போது, ஆஹா இவ்வளோ சம்பாரிச்சேன், இவ்வளோ போட்டேன், இவ்வளோ செலவு பண்ணேன், இவ்வளோ படிக்க வச்சேன், இப்போ யார் என்னை காப்பாற்ற போகிறான்ற பயம் வருது இல்லை.
அந்த பயம் வரக்கூடாதுன்னா போடா யாருமே தேவையில்லை கடவுளுக்குறான்ற எண்ணம் உனன்னா நீ உன்னை அறியணும், உனக்குள்ளவே உன்னை தேடு, நீ யாருன்னு தேடுன்றது தான் என்னுடைய கிளாஸ். விடுதலைன்னா என்ன சாமி? அது எப்போ கிடைக்கும், எப்படி கிடைக்கும் சாமி? யார்கிட்டேருந்து விடுதலை வேணும்? சாமி ஜெயிலில் இருக்கிறவங்களுக்கு ஜெயிலேருந்து விடுதலை கொடுக்கலாம். ஆமாம் சாமி. இப்போ நம்ம எந்த சிறையில் இருக்கிறோம்? கண்ணி ஒரு சிறை, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு சிறை இருக்குதான். கல்வி ஒரு சிறை, தன்னை உண்ணி தவம் செய்வோர் ஒரு சிறை. என்னப்பா அது, தவம் செய்கிறவங்க கூடவா ஒரு சிறையில் இருக்கிறான் அப்படின்னா அவனும் கூட சிறையில் இருக்கிறான். கண்ணி ஒரு சிறை, கற்றோர் ஒரு சிறை, தன்னை உண்ணி தவம் செய்வோர் மற்றொரு சிறை. சரிப்பா, கண்ணி ஒரு சிறையில் இருக்கிறா, படித்தவன்லாம் ஒரு சிறையில் இருக்கிறான், தன்னையே உணரணும் தவம் செய்கிறவனும் சிறையில் இருக்கிறானே. அப்போ இறைவன் எங்கேயா இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் அவன் சிறைக்கு வெளியே இருக்கிறான். சிறைக்கு உள்ளே இருக்கிறனால ஒரு நாளும் சிறைக்கு வெளியே இருக்கிற இறைவனை சந்திக்கவே முடியாது. ஏன்னா இவனுக்கு ஜாமீனே கிடைக்காதா? ஆமாம் சார். ஜாமீனு மார்க்கெட்லே இல்லை அப்படின்ற மாதிரி இந்த ஜாமீன் கிடைக்காது. அப்போது நான் எந்த சிறையில் இருக்கிறேன்? கல்வி சிறையாக இருக்குதா, இல்லை காமம் சிறையாக இருக்குதா, இல்லை எனக்கு எல்லாம் தெரியுன்ற அந்த ஆணவம் சிறையாக இருக்குதா அப்படின்னு நான் எந்த சிறையில் இருக்கிறேன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் அந்த சிறையிலேருந்து வெளியே வர முடியும். புரியுதுங்களா? நாம் எந்த சிறையில் இருக்கிறோம் சொல்ல வேணாம். ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு சிறையில் இருக்கிறோம். ஆனால் கண்டிப்பாக தப்பிச்சு வருவோம் குருநாதரோட சொல்படி இருந்தால். சீக்கிரமே சாமி அவர் தான் காலையில் கேட்க சொன்னார். காலையில் கேட்க அங்கே போய் கேள்றா அப்படின்னாரு. இது இயற்கை சாமி, மனுஷனோட பலவீனம். சரி சாமி. அதை கண்டிப்பாக ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் கண்டிப்பாக அந்த சிறையிலேருந்து நாம் வருவோம். சொன்னபடி நின்னால் எல்லாராலையும் முடியும். இது இயற்கை சாமி, எதுவுமே இங்கே தவறே கிடையாது. ஒரு உயிர் முளைச்சி வரணும்னா சில விஷயங்கள் அடிப்படையாக தேவை. அப்போ நான் எங்கேருந்து வந்தேன்? காமம் இல்லாமல் நான் வர முடியுமா? 2 பேரோட காமத்துக்கு பிறந்தவன் நான். அப்போ இந்த காமம் என்னோட உயிர்லேயே பதிவாயிருக்குது. அப்போ அது வேணான்னு சொல்ல முடியுமா? தூக்கி போட்டுற முடியுமா? ஒரு சிலருக்கு அது அடங்கியிருக்கும், ஒரு சிலருக்கு அது கொஞ்சம் தலைவரிச்சாகும். ஆனால் கவலைகள் வேண்டாம், எல்லாத்தையும் இந்த பாடம் சரி பண்ணி கொடுத்துரும். சரியாக இருந்தால் சரியா? சரி, வருத்தம் வேண்டாம், பார்த்து. சாமி பயம் எதனால வருது? அந்த பயங்கள் எதனால வருது? அந்த பயத்தை போக்குறதுக்கு நமக்கு என்ன வழி? இருட்டுக்கே போகல ஒரு குழந்தை திடீர்னு இருட்டுக்கு போகும்போது ஒரு பயம் வரும். ஏன்னா அது பார்க்காத உலகம். பார்க்காத உலகம். புத்தர் குழந்தையா பிறந்துட்டார். குழந்தையா பிறந்தோன்னே அவர் என்ன பண்ணிட்டாங்க, இவன் எதிர்காலத்தில் எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஒரு பெரிய துறவி ஆகிடுவான் அப்படின்னு ஜாதகம் கணிச்சு சொல்கிறாங்க. இப்போ ராஜா சும்மா விடுவாரா? என் புள்ள ராஜாவான ஆசைப்படுவாரா, துறவி ஆகணும் ஆசைப்படுவாரா? அப்படின்னு துறவிலாம் ஆகக்கூடாது அப்படின்னா அவன் கண்ணில் துன்பம்ன்றது காட்டவே கூடாதுன்னு அரண்மனையை விட்டு அவர் வெளியவே போகலை. பார்க்கக்கூடிய காட்சியெல்லாம் இன்பமான காட்சியாக வச்சுக்கிறாரு. அவரை சிந்திக்க விடாமே பார்த்துக்கிறாரு. ஆனால் புத்தனும் வளர்ந்து பெரிய ஆள் ஆகிட்டான். இப்போ வெளியே நோக்கி பயணம் பண்ணுறான். அப்போ தான் அவனுக்கு ஒரு உண்மை புரியுது. நோயோட ஒரு மனுஷன் வரான், வறுமையோட ஒரு மனுஷன் வரான், மரணத்தோட ஒரு பிணம் போகுது. அப்போ இதெல்லாம் பார்க்குறான். ஏன்னா இவ்வளோ காலம் நான் இதெல்லாம் பார்க்கலையே, இது உண்மையா? இவ்வளோ காலம் நான் வாழ்ந்த வாழ்க்கை உண்மையா? அப்போ மந்திரி சொல்கிறாரு, இதுதான் உண்மை. இந்த உலகத்தில் யாராலும் தப்பிச்சு போக முடியாதது எதுன்னா இந்த உண்மை தான். வயோதிகம் வந்தே தீரும், மரணமும் வந்தே தீரும். சரிப்பா இதெல்லாம் வரும்னா இதில் தப்பிச்சு எப்படி போகிறது? ஆசையை விட்டுடு, ஆசையை விட்டுடு. அப்போ ஞானம் பறக்கணும்னாலும் பார்க்காத காட்சிகளை பார்த்தால் மட்டும்தான் ஞானம் பிறக்கும். அந்த பார்க்காத காட்சியில் பார்க்கும்போது மனுஷனுக்குள்ள பயம் வரும். ஆனால் அது பழகிட்டா அந்த பயம்ன்றது நம்மளை விட்டு நீங்கிடும். பாடத்தில் உங்களுக்கு பயம் வந்தால் கவலைகள் வேண்டாம், அதெல்லாம் கடந்து போயிடலாம். இந்த பயம் ஆன்மீகத்துக்கு நமக்கு தடையாக வந்துடும். புரியுதா? குரு நாம் பாடம் பண்ணுறோம், நம்மளை யாரும் பார்க்கலன்னு இல்லை,
நமக்கு முன்னாடி நம்ம குருநாதர் உக்காந்துன்னு நம்மளை பார்க்குறாருன்னும் போது நான் ஏன் பயப்படணும்? உலகத்தில் துணையே இல்லாமல் வந்தவன் தான் பயப்படணும். ஐயோ யார் நமக்கு துணையாக வருவா, யார் நம்மளை காப்பாற்றுவான்னு. துணை ஒருத்தர் இருக்கிறாருன்னா யாராவது பயப்படுவாங்களா? துணையாக குருநாதரை வச்சுங்க. பயம்ன்றது உங்கள் காலடி நிழலில் கூட வராது. சரி சரி சரிங்களா? நல்லது. ஆத்மான சார்.